மூவி ஸ்னீக் சேனல் பார்த்துட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போற மூவி 2017ல ரிலீஸ் ஆன சவுத் கொரியன் த்ரில்லர் மூவி த சேஸ். இந்த படம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. இந்த படத்தோட ஹீரோ ஒரு 60 இயர்ஸ் ஆன ஓல்டு மேன். அவர் வந்து ஒரு லேண்ட்லார்ட். நிறைய வீடு, கடைகள்லாம் வாடகைக்கு விட்டிருக்காரு. அதனாலேயே அவர் ரொம்ப கராரா இருப்பாரு. சில பேர்லாம் அவரை பார்த்தாலே ஒழிஞ்சு வாழ்ற அளவுக்கு இருந்தாங்க. அவரோட நார்மல் பிசினஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த சாவி, பூட்டெல்லாம் செய்றது. இந்த ஒய்ஃப்ன்னு யாரும் கிடையாது. ஒரு நாள் அவர் வந்து அவரோட வீட்ல ஒருத்தர் குடியிருக்காரு. அவரும் வயசானவர். அவர் 60 வயசு இருக்கும். அப்ப அவர் நான் நெறைய நாளா காசே குடுக்கல. "நீ என்ன வாடகையே குடுக்கல?" அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. அப்ப அந்த மனுஷன் ட்ரக் ஓட்டுறவரு. "எனக்கு வந்து பேக் பெயின் வருது. அதனால ரெகுலரா நான் ட்ரக் ஓட்டல. சோ எனக்கு வந்து காசு இல்ல. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க" அப்படின்றாங்க. இவர் கோவமா திட்டிட்டு வராரு. இவர் திட்டும்போது அந்த வீட்ல வந்து சர்ச்ல இருந்து சர்வீஸ் பண்றதுக்கு 2 லேடீஸ் வந்திருக்காங்க. சாப்பாடுலாம் குடுக்கறதுக்கு. அவங்க சொல்றாங்க, "வயசானவர போய் ஏன் இப்படி திட்டுறீங்க?" அப்படின்னு சொல்றாங்க. "அப்ப நீ காசு குடுன்னு" இவர் கராரா கேட்டு வராரு. அந்த அளவுக்கு சிடுசிடுன்னு இருக்காரு. அதே மாரி அங்க வந்து ரூம் நம்பர் 205ல ஒரு லேடி இருக்காங்க. அவங்க பக்கத்துல இருக்க கம்பெனில வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. சோ அவங்களும் இன்னும் வாடகை தரல. இவர் எப்பவுமே அவங்கள பேர் சொல்லி கூப்பிடுறதில்ல. 205 எப்ப வாடகை தருவ அப்படி கேட்டுட்டு இருக்காரு. அவங்க கிட்டயும் அவர் கோவமா பேசிட்டு போறாரு. டூ வீலர்ல போயிட்டு இருக்காரு. அப்படி போகும்போது ஒரு இடத்துல வந்து ஒரு வீடு இல்லாத ஒரு வயசானவர் இறந்து போயிருக்காரு. அத வந்து எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. பாவம் அவர் பாட்டுக்கு அனாதையா இருந்தாரு, இறந்து போயிருக்காரு அப்டின்ட்டு. அப்ப இவரும் பார்க்குறாரு. இவருக்கு அந்த மாரி பாவம்லாம் எதுவும் தோணல. இவர் பாட்டுக்கு நார்மலா அங்கருந்து கிளம்பிட்டு இருக்காரு. அவர் வந்து ஒருத்தங்க கிட்ட மட்டும் தான் அன்பா இருக்காரு. யாருன்னா, அவர் ஒரு கடை வந்து வாடகைக்கு விட்டுருக்காங்க. அந்த கடையில வந்து ஒரு லேடி பேக்கரி நடத்திட்டு இருக்காங்க. ஸோ கேக்கு, சாண்ட்விச்லாம் பண்ணுவாங்க. அந்த லேடிய பார்த்தா மட்டும் இவருக்கு ஒரு லவ் ஃபீலிங் இருக்கு. அதனால அவங்க கிட்ட மட்டும் பாசமா பேசுவாரு. அந்த லேடி ரொம்ப ஓவரா பண்ணாம கரெக்ட்டா ஒரு லேண்ட்லார்ட் கிட்ட பேசுற மாரி தான் பேசுவாங்க. அந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா, "நான் 30 இயர்ஸ் கழிச்சு இப்ப தான் இந்த ஊருக்கு வந்திருக்கேன். என்னோட பிசினஸ் நல்லா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சூப்பரா வந்து எனக்கு வியாபாரம் ஆகுது." அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. அவர் அங்கருந்து கிளம்புவாரு. ஒருத்தர் இறந்து போனார் இல்லையா? அந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ண ஒரு போலீஸ் மேன் இருப்பாரு. அவர் வந்து பரிதாபப்பட்டு பேசிட்டு இருப்பாரு. பட் இவர் நக்கலா பேசணும்னு அப்படிலாம் சொல்லாதீங்க. அனாதையா இருக்காங்க. அதனால வந்து வயசானவங்கள மத்தவங்கலாம் போய் பார்த்துக்கிறது நல்லது. இவர் இறந்து போய் 2, 3 நாள் ஆச்சு. யாருக்குமே தெரியல பாருங்க. அப்படின்னு சொன்னது இவர் மனசுல பாதிச்சிருக்கும். இவர் என்ன பண்ணுவாரு? அதனால சரி நம்ம வீட்ல வயசானவர் இருக்காரு இல்ல, அந்த ட்ரக் டிரைவர். அவருக்கு வந்து வேலைக்கு போ முடியல சொன்னாரே. சும்மா போய் பார்ப்போம் அப்படின்னு நினைச்சு நைட் போய் பார்க்க போறாரு. பார்த்தா அவர் வந்து அப்படியே ஃபுல்லா ஏதோ பெரிய ராயலா ஃபுட் ரெடி பண்ணியிருக்காரு. நெறைய ஐட்டம்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. இவருக்கு தோணுது, வாடகை குடுக்க துப்பில்ல. ஆனா இவ்ளோ கிராண்டா சாப்பிடுறானேன்னு சொல்லிட்டு, "என்ன மகாராஜா மாரி சாப்பிட்டுட்டு இருக்க? வாடகை தர முடியாதான்னு?" கேட்கிறாரு. அப்ப அவன் சொல்றான், "இல்ல, ரொம்ப வருஷம் கழிச்சு என்னோட கூட ஒர்க் பண்ண கலீக் வராரு. ஆனா இன்னும் ஆள காணோம். அவருக்காக தான் பிரிப்பேர் பண்ணேன்" அப்படின்னு. "அப்படியா? உன் கூட ஒர்க் பண்ணாங்களா? என்ன வேலை பார்த்த?" அப்படின்னு கேட்கும்போது, "நான் முன்னாடி டிடெக்டிவா இருந்தேன்." இவருக்கு ஆச்சரியமா இருக்கு. "நீ டிடெக்டிவா இருந்தியா? அப்ப நீ அந்த வேலையில இருந்திருக்கலாமே" அப்படின்னும்போது, "இல்ல அதுக்கப்புறம் என்னமோ ஆயிடுச்சு. நான் வந்து ஏதோ அலைய ஆரம்பிச்சுட்டேன். கடைசியில ட்ரக் டிரைவரா மாறிட்டேன். என் பையன் வந்து அமெரிக்கால இருக்கான். அவன கூட பார்க்க போல. கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆச்சு பார்த்து" அப்படின்னு. இந்த கதையெல்லாம் கேட்டு இவரு கூட உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அந்த ட்ரக் டிரைவர் பேரு சாய். அப்ப அவர் சொல்றாரு, "எனக்கு ஒரு டவுட் இருக்கு. நான் இங்க வந்து இப்போ நம்ம ஒரு படத்த பார்த்தோம் இல்லையா? ஒரு ஆள் இறந்து போயிருக்கான்னு. அதே மாரி இன்னொரு ஆளும் ஒரு வீட்ல தூக்கு செத்துருக்கான் அப்படின்னு தெரிஞ்சது. அவனும் வந்து ஒய்ஃப், குழந்தைலாம் யாரும் இல்லாதவங்க. சோ கிட்டத்தட்ட ஒரு 1 வாரத்துல வந்து 2 பேர் இறந்து போயிருக்காங்க." அப்ப சாய் சொல்றாரு, "எனக்கு வந்து அந்த 2 பேரையுமே தெரியும். சர்ச்ல வந்து ஃப்ரீயா சாப்பாடு தருவாங்க. நாங்க வந்து ஒய்ஃப், குழந்தைலாம் இல்லாத நாங்க ஏழைகளா இருக்க நாங்கலாம் அங்க சாப்பிடுவோம். அதுல வந்து எனக்கு தெரிஞ்சவங்க அவங்க 2 பேருமே. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. 2 பேருமே இறந்திருக்காங்க. எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. ஏன்னா 30 வருஷம் முன்னாடி இப்படிதான் நான் ஒரு கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது, வயசானவங்கள டார்கெட் பண்ணி ஒரு சீரியல் கில்லர் கொலை பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு. அப்போ நம்ம ஹீரோ சொல்றாரு, "என்ன நீ தேவையில்லாதலாம் ஞாபகம் வச்சு பயந்துட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இருக்காதுன்னா." "இல்ல எனக்கு பழசு அப்படியே திரும்ப நடக்கிற மாரி இருக்கு." அதுக்கப்புறம் 3வதா ஒரு மனுஷன், அவரையும் காணோம். யாருன்னா அவர் பேரு ஹேன். அவர காணோம்னு. அவரும் சர்ச்ல சாப்பிடுவாருன்னு. "ஓ! அந்த நாய்களெல்லாம் விப்பாரே அவரா?" அப்படின்னா, "ஆமா. அவரும் வந்து வீடு இல்லாம நாய்ங்கள வித்துட்டு அந்த இடத்துல தான் இருக்காரு. அவரும் வந்து சாப்பிட வரல. எனக்கு பயமா இருக்கு. அந்த ஆள் என்னையும் கொலை பண்ணிருவானோ? அங்க சாப்பிடுற ஒருத்தர கொலை பண்ற மாரி இருக்கேன்னு." இந்த பயத்த கேட்டு நம்ம லேண்ட்லார்ட் வந்து நக்கலா சிரிப்பாரு. "இதெல்லாம் நடக்க சான்ஸே இல்ல. தேவையில்லாம நீ பயந்துட்டு இருக்க. எனக்கு ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு. நீ வந்து எனக்கு வாடகை தரியோ இல்லையோ, டெய்லி நான் வந்து நைட் நைட் உயிரோட இருக்கனா பார்த்துட்டு போ. ஏன்னா எனக்கு இப்படி அனாதை பொணமா 2 நாள் 3 நாள் கழிச்சு கண்டுபிடிக்கிற மாரி இருக்குது. புடிக்கல" அப்படின்னு சொல்றாரு. அப்ப லேண்ட்லார்ட் என்ன பண்றாரு, அப்படியே நடந்து போம்போது அந்த ரூம் நம்பர் 205ல அந்த பொண்ணும் அவங்க ஃப்ரெண்டும் பேசுறது கேக்குது. "எங்க அம்மாக்கு ஃபுல் பணத்தையும் அனுப்புறேன். அவங்க ரொம்ப ஏழைன்னு பேசிட்டு இருக்காங்க." நல்ல பொண்ணு இல்லன்னு மனசுல நெனச்சுட்டு போறாரு. ஆனா அடுத்த நாள் மறக்காம, "என்ன உனக்கு தானே நான் வீடு வாடகை விட்டிருந்தேன். நீ இன்னும் உன் ஃப்ரெண்டையும் தங்க வைக்கிற?" அப்படின்னு கேட்கிறாரு. "இல்ல, இல்ல என்ன பார்க்க தான் வந்தா. அவ அப்பப்ப தங்க மாட்டா. நேத்து மட்டும் தான் வந்தா" அப்படின்னு சொல்றாங்க. முந்தின நாள் நைட் வந்து நம்மளோட ஹீரோ அந்த சாய பார்த்துட்டு போயிருப்பாரு இல்லையா? அன்னைக்கு நைட்டு ஒருத்தன் மாஸ்க் போட்டுட்டு, பிளாக் கலர் டிரெஸ் போட்டு ஒருத்தன் உள்ள வந்திருப்பான். அவன் வந்து சாயோட கழுத்துல கயிறு போட்டு அவர வந்து கழுத்துல நெரிச்சு கொல்றான். சோ அவர் பயந்த மாரியே ஒரு கொலை நடந்திருக்கு. ஆனா அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, தற்கொலை பண்ண மாரி அந்த கதவோட நாப்லயே கயிற கட்டிட்டு போயிருப்பான். சோ நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, அவங்களோட மெயின் டோர்ல வந்து கதவு திருப்புற இடத்துல வந்து ஒழுங்கா இல்ல லூஸா இருக்கு. அத சரிப்படுத்தலாம்னு வந்திருப்பாரு. வந்து பார்த்தா நம்ம சாய் வந்து கால் மட்டும் தெரியும். "என்னய்யா காலைலயே தூங்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாரு.
பக்கத்துல பார்த்தா அவர் வந்து கழுத்துல கயிறு மாட்டப்பட்டிருக்கிறத பார்த்து ஷாக் ஆகி விழுந்துருந்தாரு. அப்ப சர்ச்ல இருந்து அந்த ஃப்ரீ ஃபுட் கொடுக்க சில லேடிஸ் வருவாங்க. இவர் என்ன இப்படி உட்கார்ந்துருக்காருன்னு பாக்குறாங்க. பார்த்துட்டு அவங்களும் ஷாக் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் எல்லாம் வராங்க. அப்ப அந்த லேடி சொல்றாங்க, நீ வந்து வாடகை கேட்டு கேட்டு ஓவரா பண்ணிட்ட, அதனால தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு பேசுறாங்க. இவருக்கு செம கோவம் வருது. வாடகைக்கும் என்ன கணக்கு போடுறேன்னு. அந்த பொம்பளை கத்துறா. இது எல்லா இடத்துலயும் பரவுது. நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க இவர் தான் கெட்டவர், இவர் வாடகைன்னு கேட்டனாலதான் சாய் செத்து போயிருப்பாரு அப்படின்ற அளவுக்கு அந்த ஊர் மக்கள் பேசுறாங்க. இவர் கடையில போய் ஹோட்டல்ல சாப்பாடு வாங்க வருவாரு. ஆனா அவங்க சொல்லுவாங்க சாப்பாடுலாம் தர முடியாது உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு மக்கள் இப்ப வெறுப்பு காட்டுறாங்க. இவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த ரூம் நம்பர் 205 உள்ள பொண்ணு போயிட்டு இருக்கா. அவ சொல்றா, நான் வந்து இந்த மாசத்தோட உங்களுக்கு வாடகை கொடுத்துட்டு வீடு காலி பண்ணிக்கிறேன் அப்படின்னு. உடனே அவர் சொல்றாரு, ஏன் நான் கொலைகாரன் பயந்து ஓடுறியான்னு. அப்ப அவ சொல்றா, ஏன் என் மேல கோவமா இருக்கீங்க? நீங்க வந்து கராரா பேசினாலும் நல்லவர்னு தெரியும். நீங்க எந்த கொலையும் பண்ணல, நீங்க அவர் தற்கொலைக்கும் தூண்டல. அது எனக்கு தெரியும். உங்க மனசை வருத்திக்காதீங்க அப்படின்னு அன்பா சொல்லிட்டு போறா. இவருக்கு வந்து அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மறுநாள் நம்ம ஹீரோ அந்த சாயோட வீட்டுக்கு போறாரு. ஏதோ திங்ஸ பாக்குறதுக்கு போறாரு. அப்படி போனா ஒருத்தன் கூலிங் கிளாஸ் மாட்டிட்டு வரான். இவரை போட்டு அடிக்கிறான். ஏன் யார் இந்த வீட்டுல இருக்க? என்னோட ஃப்ரெண்டு வீட்டுல என்ன பண்ற அப்படின்ற மாதிரி. இவரோட கேக்குற நீ யாரு அப்படின்னா, நான் சாயோட ஃப்ரெண்டு. நீ என்ன அந்த வீட்ல பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. சாய் இறந்துட்டாரு. நான் அவரோட திங்ஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு. இறந்துட்டாரா? என்ன உளர்ற? நானும் அவரும் வந்து சாப்பிடறதுக்காக முடிவெல்லாம் பண்ணிருந்தோம். நேத்திக்கு நான் வந்திருக்கணும். ஆக்சுவலா வந்து நான் மறந்துட்டேன். அதனால இன்னைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு. சோ நேத்திக்கு அவர் ஃபுட் எல்லாம் ரெடி பண்ணது இவருக்கு தான். நீங்க யாருன்னா அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. நான் ஒரு டிடெக்டிவ் அப்படின்றாரு. சோ இவர் என்ன சொல்றாரு? அவர் நிஜமாலே இறந்துட்டாருன்னு. அப்பதான் இவர் வந்து என்ன பண்றாரு? எப்படி இறப்பான்? தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. தற்கொலை பண்ண சான்ஸே இல்ல அப்படி சொல்லிட்டு உடனே தேடுறாரு எதையோ. தேடினா அங்க வந்து பாஸ்போர்ட் இருக்கு. இந்த மாசத்துல அவர் லாஸ்ட்ல கிளம்புறதுக்காக டிக்கெட் இருக்கு அமெரிக்கா போறதுக்காக. இந்த மாசம் அவர் பையனை பார்க்க போறாரு. அவர் எப்படி தற்கொலை பண்ணிப்பாரு? சான்ஸே இல்ல, இது கொலைதான் அப்படின்னு சொல்றான். இது கேட்டோம்னா நம்ம ஹீரோக்கு ஷாக்கா இருக்கு. என்ன இப்படிலாம் சொல்றீங்க அப்படின்னு. என்ன விஷயம் நானே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு அந்த டிடெக்டிவ் சொல்றாரு. அவர் இவர் அடிச்சனால இவருக்கு பிடிக்கல. இவர் பாட்டுக்கு போயிடுறாரு. அன்னைக்கு நைட்டு நம்ம அந்த ரூம் நம்பர் 205 உள்ள பொண்ணு வந்து வேலை முடிச்சு வீட்டுக்கு வரா. அங்க வந்து அவ ஃப்ரெண்ட் அங்கதான் தங்கி இருக்கா. அப்ப வந்து ஃப்ரெண்டு பார்த்தா வாந்தி எடுத்துட்டு அப்படி இருக்க மாதிரி இருக்கு. என்ன நிறைய குடிச்சிட்டியா, வாமிட் பண்ணிட்டு இருக்கியான்னு கேட்டா அந்த பொண்ணு அசையவே இல்ல. இவ டச் பண்ணி பாக்குறா. அந்த பொண்ணோட தலையில இருந்து ஃபுல்லா ப்ளீடிங். யாரோ கொலை பண்ணிட்டாங்க. இவளுக்கு ஷாக் ஆகுது. ஐயோ நம்ம ஃப்ரெண்டுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணனே தெரியாம முழிக்கிறதுக்குள்ள அவ தலையிலயும் அந்த கொலைகாரன் அங்கதான் உள்ள இருக்கான், அடிக்கிறான். அவர் மயக்கம் போட்டு விழறா. அதோட நமக்கு எதுவும் காமிக்கல. அதுக்கப்புறம் பார்த்தா கொலைகாரன் அந்த வீட வந்து அழகா கிளீன் பண்ணிட்டு லாக் பண்ணிட்டு போயிருக்கான். சோ யாருக்குமே தெரியாது அங்க ஒண்ணு நடந்ததே தெரியல. அப்ப பர்டிகுலர் டே வந்து நம்ம ஹீரோ அங்க வந்துட்டு இருக்காரு. ஒரு பையன் வந்து அந்த இடத்துல அந்த பூட்டை வந்து ஓபன் பண்ண ட்ரை பண்றான் அந்த பொண்ணோட ரூம. உடனே வந்து யாரு என்ன பண்ற சொல்லிட்டு பிடிக்க போறாரு. அவன் உடனே மேல இருந்து குதிச்சு ஓடுறான். நம்ம ஹீரோ விடுறதா இல்ல. பைக்ல சேஸ் பண்றாரு, ஓடி போறாரு. எப்படியோ அந்த பையனை வந்து பிடிச்சு அடிக்க போறாரு. அப்படியே அடிச்சா அவன் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் வச்சுட்டு அவங்க திருப்பி அடிக்கிறான். இந்த நேரத்துல பார்த்தா அந்த டிடெக்டிவ் ஒருத்தர் வந்திருந்தாரு இல்லையா, நம்ம இறந்து போன டிடெக்டிவோட ஃப்ரெண்டு, அவர் அங்க வந்துடுறாரு. வந்து அவர் சூப்பரா ஃபைட் பண்றாரு. எல்லா பையன்களுக்கும் நல்ல அடி. அவனுங்க உடனே மன்னிப்பு கேட்கறானுங்க. எதுக்கு இவர் அடிச்சீங்க அப்படிலாம் கேட்கும்போது அந்த அவர் சொல்றாரு, என் வீட்டுல வந்து திருட வந்தாங்க அப்படின்னு. அப்ப அந்த பையன் சொன்னா, திருடெல்லாம் வரல. அந்த அந்த ரூம்ல தான் என்னோட என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் தங்கியிருந்தா. நேத்து நைட்ல இருந்து அவ வரல. அதனால கால் பண்ணா காலும் எடுக்கல. சோ அதனால தான் நான் ஓபன் பண்ணி பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்றான். அந்த பசங்கள வார்ன் பண்ணி அனுப்புறாங்க. அந்த ரூம் நம்பர் 205 பார்க்க போறாங்க. ரூம் ஓபன் பண்ணா கிளீனா இருக்கு. எந்த பிரச்சனையும் இல்ல. அப்பதான் பார்த்தா பாத் டப்ல பார்த்தா ரத்தமா இருக்கு. அதுல ஒரு பல்லு இருக்கு. என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு பார்த்தா ஃப்ரிட்ஜ் பக்கத்துல நிறைய ரத்தம். ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணி பார்த்தா அந்த ஃப்ரெண்டோட தலை அங்க கட் பண்ணி வச்சிருக்காங்க. ரெண்டு பேரும் ஷாக் ஆயிடுறாங்க. ஐயோ என்ன இது அப்படின்னு. சரி உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. அப்ப டிடெக்டிவ் சொல்றாரு, இல்ல பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த இன்னொரு பொண்ணு இல்ல பாருங்க. அவன் கொலை பண்றது ரெண்டு பேரையும் கொலை பண்ணிருக்கணும். அந்த பொண்ணை கடத்திட்டு போயிருக்கான். அதுக்கு என்ன அர்த்தம்? அப்பனா வந்து அவன் ஏதாவது பணம் அந்த மாதிரிலாம் நம்ம கிட்ட கேட்க சான்ஸ் இருக்கு. நம்ம வந்து போலீஸ் கிட்ட போயிட்டோம்னா அவன் கொலை பண்ணிடுவான் அந்த பொண்ணை. போலீஸ் கிட்ட போகாம இருந்தா அந்த பொண்ணு உயிரோட இருக்க சான்ஸ் இருக்கு. சோ நம்ம அந்த பொண்ணை காப்பாத்தணும். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து காப்பாத்தலாம்னு அந்த இறந்து போன டிடெக்டிவ் இருக்காரு இல்லையா, அவர் நிறைய ஃபைல்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு, பழைய கேஸ் எல்லாம். அப்ப இவர் சொல்றாரு, நானும் சாயும் வந்து முன்னாடி 30 வருஷம் முன்னாடி ஒர்க் பண்ணும்போது நிறைய சீரியல் கில்லிங் பார்த்தோம். அதுல ஒரு கேஸ் பெக்யூலரா இப்படிதான் இருந்துச்சு. வயசானவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணுவாங்க. அது என்னன்னா பிராக்டிஸ். வயசானவங்களை அட்டாக் பண்ணி கொலை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கொலைகாரனுக்கு ஒரு தைரியம் வரும். அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுவான், இளமையான பெண்களை கொலை பண்ணான் அப்படி சொல்லி போட்டோஸ் எல்லாம் எடுத்து காட்டுறாரு. எல்லாம் 20 வயசுக்குள்ள பொண்ணுங்களை கொலை பண்ணான். 13 கொலைகள் கிட்ட பண்ணான். அப்படி பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த கொலை நின்னுச்சு. ஏன் நின்னுச்சுன்னா அதுக்கப்புறம் எனக்கு இன்வெஸ்டிகேட் பண்ண பணம் எல்லாம் இல்ல, அந்த மாதிரி பிஸி ஆயிடுச்சுன்னு தான் சொல்றாரு. சோ அந்த பொண்ணுங்களுக்கு எல்லாமே வந்து அப்பா அம்மா கூட இருக்க மாட்டாங்க, இல்ல யாரும் தேட மாட்டாங்க. முடி வந்து பிளாக்கா நீட்டமா இருக்கும் அந்த மாதிரிலாம் அப்படின்னு. அதுல ஒரு பொண்ணோட போட்டோ பார்த்தா நம்மளோட காணாம போன அந்த 205 கூட பொண்ணு மாதிரியே இருக்கு. உடனே பாத்தியா, அதனாலதான் அவன் வந்து கடத்திட்டு போயிருக்கான் போல இருக்கு. நம்ம அவளை கண்டுபிடிச்சே ஆகணும். உனக்கு இந்த ஊர்ல இருக்க எல்லா இடமும் தெரியும். சோ எனக்கு அது காமி. நான் வந்து கொலைகாரனை நேருக்கு நேரா பாத்திருக்கேன். சோ என்னால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலா அவன் நிறைய பேரை கொலை பண்ண ட்ரை பண்ணும்போது அதுல ஒருத்தங்க மட்டும் தப்பிச்சுட்டாங்க அப்படின்னு. தப்பிச்சுட்டாங்களா அப்படின்னா, ஆமா அந்த பொண்ணு இன்னும் உயிரோட தான் இருக்கா. அது வேற யாரும் இல்ல, அந்த பேக்கரியில இருக்கால அந்த பொண்ணு தான். சோ அந்த பொண்ணு வந்து அவளுக்கு எல்லாம் மறந்துருச்சு போல இருக்கு. அதனாலதான் ஜாலியா இருக்கா. எதை பத்தி கவலைப்படாம நம்ம போய் கேட்டா அவளுக்கு டென்ஷன் ஆடும், நான் பாக்குறேன், இல்லைன்னா ஃபர்ஸ்டே போய் கேட்டிருப்பேன் அப்படின்னு அது டிடெக்டிவ் சொல்றாரு. ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்து அந்த கொலைகாரன் எங்க இருக்கான்னு தேடி போறாங்க. தட் மீன்ஸ் ஏழையான வீடு, அதுக்கப்புறம்
பணம் இல்லாதவங்க, ஏழைங்க, அந்த பக்கத்துல யாராவது அப்நார்மலா பாத்துருக்காங்களா அந்த மாதிரிலாம் தேடிட்டு இருக்காங்க. ரேண்டமா சும்மா தான் தேடிட்டு இருக்காங்க. யாராவது ஸ்ட்ரேஞ்ச் பிஹேவியர் இருக்கா அப்படிலாம் கேக்குறாங்க. அந்த ஊர்ல வந்து ஒரு 6 months உள்ள வந்து ஒரு டாக்டர் வந்திருக்காரு. அவரோட ஒய்ஃப் வந்து பேரலிசிஸ் ஆயிருக்கு. வீல் சேர்லயே உட்காந்துருப்பாங்க. அவங்களால பேச முடியாது, எழும்ப முடியாது, இது பண்ண முடியாது. சும்மா பாத்துட்டு இருப்பாங்க. சாப்பாடு கொடுத்தா சாப்பிடுவாங்க, அவ்வளவுதான். சோ நம்ம அந்த பேக்கரி லேடி இருக்காங்களா, அவங்க தான் டெய்லி 2 பேருக்கும் சாண்ட்விச் கொடுப்பாங்க. அவங்க சொல்றாங்க இந்த டாக்டர் எவ்வளவு கேர் பண்றாரு, ஒய்ஃப் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ சொல்லுவாரு இது ஒரு பெரிய சுமை, இந்த மாதிரி ஒய்ஃப்லாம் இருக்கு சும்மாவே இருக்கலாம் அப்படின்னு பேசியிருப்பாரு. சோ நம்ம ஹீரோ டிடெக்டிவ் என்ன பண்றாங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்கும்போது அந்த டாக்டர் வந்து கேம்ப் வச்சிருக்காரு, மெடிக்கல் கேம்ப். நம்ம டிடெக்டிவ் சொல்றாரு எனக்கு இந்த ஆளை பார்த்தா சந்தேகமா இருக்கு, இவன் தான் கொலகார மாதிரி தோணுது. என்ன லாஜிக்கே இல்லாம சொல்றேன்னு, ஆமா நான் போய் நல்லா கூர்ந்து கவனிச்சுட்டு வரேன், 30 வருஷம் முன்னாடி உள்ளவன்ல, சோ ஆள் மாறின மாதிரி இருக்கு, போய் பாக்குறேன்னு போய் உட்கார்ந்துருக்காரு. வேறுட்டு அவர் கையை பிடிச்சி பல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது அப்படியே நல்லா உத்து கவனிச்சுட்டே இருக்காரு. அதுக்குள்ள அவங்க ஒய்ஃப் என்ன ஆகுது, அவங்களுக்கு வந்து யூரின் வந்துருது. அப்படியே முனகுறாங்க. முனகுற சத்தம் கேட்ட உடனே டாக்டர் வந்து ஐயோ கேம்ப் வந்து கேன்சல் ஆயிடுச்சு, நான்லாம் உங்களை வந்து நெக்ஸ்ட் வீக் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃபை கூட்டிட்டு போயிடுறாங்க. நம்ம டிடெக்டிவ்க்கு ரொம்பவே வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் சென்ஸ் இருக்கு. அவங்க சொல்றாங்க இவன் தான் கொலைகாரன், எனக்கு அந்த கண்ணை மறக்க முடியாது, நான் கண்ணை நல்லா பார்த்தேன். அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த 30 வருஷம் முன்னாடி டிடெக்டிவ் இருக்கும்போது சாயும் இவரும் இருக்கும்போது இன்னொரு டிடெக்டிவ வந்து இந்த கொலைகாரன் கொலை பண்ணியிருக்கான். வயித்துல கத்தி குத்தும் போது அவன் மாஸ்க் எல்லாம் போட்டிருக்கான். அன்னைக்கு செம மழை. அப்ப வந்து நம்ம இந்த புது டிடெக்டிவ் இருக்காருல்ல, இவர் தான் வந்து ஓடி வராரு. ஓடி வந்து அவரை காப்பாத்த ட்ரை பண்றாரு. ஆனா காருக்குள்ள வந்து சாய் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவர் நடந்த சீனை பார்த்து பயந்துட்டு உட்கார்ந்துருக்காரு. இவர் கூப்பிடுறாரு சாய் என்ன பண்றீங்க, வாங்க வாங்க. அவர் வரமாட்டேங்கிறாரு. இவர் போய் அந்த கீழே விழுற டிடெக்டிவ் பிடிக்க போகும்போது அந்த கொலைகாரன் ஓடி போயிடுறான். ஆனா அவரோட கண்ணை வந்து நல்லா இவர் பார்த்துட்டாரு. சோ எனக்கு அந்த கண்ணு மறக்கவே முடியாது. அந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல பயந்து நடுங்கிட்டு நான் என்னோட ஃப்ரெண்டை காப்பாத்த ட்ரை பண்ணும்போது அவரோட கண்ணை பார்த்தேன். சேம் கண்ணு தான் இவனுக்கு இருக்கு, இவன் தான் கொலைகாரன் அப்படின்னு இவர் சொல்றாரு. அப்ப நம்ம ஹீரோக்கு அடிச்சு பேச முடியல, இவர் இவ்வளவு கான்பிடண்டா சொல்றாரு அப்படின்னு. நம்ம ஒண்ணு பண்ணணும், நம்ம அவனோட வீட்டை போய் செக் பண்ணணும்னு. நம்ம ஹீரோக்கு பயமா இருக்கு, அதெல்லாம் முடியாதுன்னு. இல்ல செக் பண்றோம், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும், அந்த பொண்ணு உயிரோட வேணுமா வேண்டாமா அப்படின்னு. ஓகே நான் வரேன் அப்படின்றாங்க. அண்ட் பர்டிகுலர் டே வந்து அந்த டாக்டர் ஷாப்பிங்காக வெளியே போறாரு. அந்த நேரத்துல நம்ம ரெடி என்ன பண்றாரு, அவன் எங்க போறான் நான் பாக்குறேன், அவன் வந்து வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆனா உனக்கு நான் கால் பண்ணி சொல்லிடுறேன், நீ வெளியே வந்துருன்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் ஃபாலோ பண்ணிட்டே போறாரு. நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, அவர் தான் சாவி எல்லாம் ஓப்பன் பண்ண தெரியும் இல்லையா, அதை அழகா ஒரு சாவி வச்சு அந்த வீட்டை ஓப்பன் பண்ணி உள்ள போயிடுறாரு. அங்க போனா அந்த ஒய்ஃப் ஏதோ முனகுறாங்க. இவருக்கு ஒன்றும் புரியல. இவர் ஒவ்வொரு ரூமா பாக்குறாரு. இவர் கூப்பிடுறாரு 205 இங்க இருக்கியா, 205 இங்க இருக்கியான்னு. எதுவுமே கேட்கல. அப்போ ஒரு இடத்துல ஷெட் மாதிரி இருக்கு, அதுக்கு மட்டும் லாக் டிஃப்ரெண்டா இருக்கு. நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, அதை திறக்க ரொம்ப ட்ரை பண்றாரு, அவரால் முடியல. உடனே ஒரு பெரிய இரும்பு எடுத்து அதை உடைக்க ட்ரை பண்றாரு. பட் அதுக்குள்ள அந்த டாக்டர் ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் ஆயிட்டாரு. டிடெக்டிவ் இருக்காரு இல்லையா, அவர் ரிட்டர்ன் ஆகுறாரு. பட் அவர் வந்து இதை பார்த்துட்டு சொல்றதுக்குள்ள அந்த பசங்களா இருந்தாங்கல்ல, அவங்க கிட்ட அடி வாங்கினாங்கல்ல, கொஞ்சம் ரவுடிஸ் மாதிரி ஒரு பசங்க, அந்த பொண்ணோட லவ்வர், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், அவங்க வந்து நம்ம டிடெக்டிவ் கூட வந்து அடிக்கிறாங்க. எவ்வளவு கொழுப்பு இருந்தா நீ வந்து அன்னைக்கு என்ன அடிச்சிருப்ப அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க. இப்போ டிடெக்டிவ் நல்லா கொடுக்குறாரு. ஆனா ஒரு பையன் கத்தி வச்சிருக்கான், அதுல வயித்துல குத்திடுறான். சோ டிடெக்டிவ்க்கு ப்ளீடிங் ஆகுது. அவர் அந்த ப்ளீடிங்கோட வராரு இந்த வீட்டுக்கு. நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, உடைக்க ட்ரை பண்ணும்போது அந்த டாக்டர் வந்துடுறாரு. உடனே ஹீரோக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நீங்க யார் இங்க வந்திருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு டாக்டர் கேக்குறாரு. எனக்கு ரூம் நம்பர் 205 இருக்காங்களா தேடி வந்தேன். டாக்டர் அப்படிலாம் யாரும் தயவு செஞ்சு போங்கன்னு சொல்லும் போது அந்த டிடெக்டிவ் வந்துடுறாரு. அவருக்கு ப்ளீட் ஆகுது, ஆனா கையில துப்பாக்கி வச்சிருக்காரு. அவர் சொல்றாரு மரியாதையா வந்து அந்த ரூம் ஓபன் பண்ணு, நீ தானே அவளை உள்ள ஒளிச்சு வச்சிருக்க, அந்த இது உட அப்படின்றாங்க. உடனே நம்ம ஹீரோ உடைச்சிடுறாரு. உள்ள போனா அந்த ஓபியம் செடிகள் நிறைய இருக்கு. அது செரேட்டிவ் மாதிரி இருக்குல்ல, ஒரு போதை மருந்து. அந்த செடிகள் நிறைய ரெட் கலர்ல பூ பூத்திருக்கு. இது என்ன கிரிமினல் வேலை பண்ணிட்டு இருக்கியா, போலீஸ் தெரிஞ்சா உன்னை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணுவாங்க, இதை வளர்த்துட்டு இருக்கிய அப்படின்னு. இது கூட கிரைம் தான், அந்த பொண்ணு இருக்காளோ இல்லையா, நீ கிரிமினல் அப்படின்னு. அவன் உடனே கெஞ்சுறான், ப்ளீஸ் ப்ளீஸ் போலீஸ்க்குலாம் போகாதீங்க, என் ஒய்ஃப் வந்து உடம்பு சரியில்லாம பேரலிஸ் ஆனவ, ரொம்ப வலி இருக்கும் அவளுக்கு, அவளுக்கு செரேஷன் மாதிரி கொடு, வலி நிவாரணம் பண்றதுக்காக தான் நானே வந்து இந்த ஓபியத்தை வளர்க்குறேன், ப்ளீஸ் தப்பா எடுத்துக்காதீங்க, எங்களை காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி காலைல விழுந்து கும்பிடுறாரு. ஆனா நம்ம டிடெக்டிவ் சொல்றாரு இவன் தான் கெட்டவன், இவன் தான் சீரியல் கில்லர், இந்த பொண்ணை இங்கதான் வச்சிருக்கான், தேடு தேடுன்னு. அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது என்ன ஆகுது, அவன் இல்ல அப்படின்றான். நம்ம டிடெக்டிவ் என்ன பண்றாரு, உன்னை சுடுறான் பாருன்னு சொல்லிட்டு துப்பாக்கியில சுடுறாரு. பார்த்தா அது ஒரு பொம்மை துப்பாக்கி. அதை வச்சு சுட்டுட்டு இருக்காரு. அவருக்கு ஏதோ மேல இருந்து கீழே விழுது. நம்ம ஹீரோ உடனே எடுத்துட்டு இது என்னது அப்படின்னு கேக்குறாங்க. அவர் கழுத்துல ஒரு நேம் பிளேட் இருக்கும் பாருங்க, அந்த டாக்டர் சொல்றாரு. பார்த்தா இவர் ஒரு பேஷண்ட், இவருக்கு அல்சீமர்ஸ் டிசீஸ் இருக்குன்னு இருக்கு, ஞாபக மறதி உள்ளவர் இவர். சோ இவர் இப்ப சொன்னது எல்லாமே அப்ப தப்பா இருக்கலாம் இல்லையா, பழசெல்லாம் மறந்து போய் ஏதோ உளறி இருக்கலாம் அப்படின்றது நம்ம ஹீரோக்கு இப்பதான் தெரியுது. நம்ம எவ்வளவு முட்டாள்தனமா ஒரு ஞாபக மறதிக்காரன் சொல்றதெல்லாம் கேட்டு இந்த மாதிரி வேலையில ஈடுபட்டோமே அப்படின்னு ரொம்ப அசிங்கமா ஃபீல் பண்றாரு. டாக்டர் கிட்ட சாரி கேட்கிறாரு. டாக்டர் சொல்றாரு போலீஸ்க்கு மட்டும் மாட்டி விட்டுறாதீங்க, நான் ஓபிஎம் வளர்க்குறதுன்னா அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படி சொல்றாரு. அந்த ரிலேட்டிவ் கூட்டு வரதுக்கு அவங்க பையன் வந்திருப்பாரு. பையன் வந்து உண்மையாவே ஒரு போலீஸ் ஆஃபீஸர். சோ அந்த ரிலேட்டிவ் ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க. இந்த பொண்ணு இருக்கா இல்லையா, கடத்தப்பட்ட பொண்ணு, அந்த பொண்ணை வந்து ஒரு இடத்துல ஒருத்தர் அடைச்சு வச்சிருக்கான். அது யாரும் நமக்கு தெரியல. அப்பப்ப அவளுக்கு வந்து ஒரு மயக்க மருந்து மாதிரி ட்ரிப்ஸ் எல்லாம் கொடுக்குறான். அந்த பொண்ணு அப்பப்ப முழிச்சு பார்த்துட்டு என்ன பண்றீங்க, எனக்கு எதுக்கு மருந்து எல்லாம் கொடுக்குறீங்க, ப்ளீஸ் என்ன விட்டுருங்க, என்ன கொன்றாதீங்கன்னு கெஞ்சிரா. அந்த ஆள் எதுவுமே பேசுறது இல்ல. சோ நமக்கு அடிக்கடி அந்த சீன்ஸையும் காட்டுறாங்க. கை காலை கட்டி வச்சிருப்பாரு.
நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவருக்கு இறந்து போற டிடெக்டிவ் இருக்காரு இல்லையா? அவர் சொன்னது ஞாபகம் வரும். அதாவது வந்து வயசானவங்க எல்லாம் இப்படி கொலை பண்ணப்படுறாங்க. இப்ப வந்து அந்த நாய் வந்து விக்கிற ஒருத்தர் காணோம் அப்படி சொன்னாரு இல்லையா? அது ஞாபகம் வரும். அப்ப அவர் தோணுது அவர போய் நம்ம பாப்போம், செக் பண்ணுவோம்னு போறாரு. நாய் விக்கிற இடத்துல போனா நெறைய நாய்ங்க பசியோட உட்கார்ந்துட்டு இருக்கு. சாப்பாடே போட யாரும் இல்ல அப்படின்றது தெரியுது. இடம் ரொம்ப அழுக்கா இருக்கு. உள்ள போய் தேடி போறாரு. பார்த்தா அவரும் தூக்கு மாட்டி தொங்குறாரு. இதுவும் சூசைட் மாரி இருக்கு. அப்போ அவர் சொன்னதெல்லாம் உண்மைதான் போல. ஒவ்வொரு வயசானவங்களையும் டார்கெட் பண்ணி சீரியல் கில்லர் கொலை பண்ணிட்டு இருக்கான். சோ இவரையும் கொலை பண்ணி தூக்குல தொங்க விட்டான்னு தெரியுது. அப்ப அந்த இடத்த அப்படி செக் பண்ணவும் பார்த்தா ஒரு சாவி அங்க கீழ கிடக்கு. அந்த சாவிய பார்த்தோனே நம்ம ஹீரோக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. என்னன்னா அவர் தான் செஞ்சு குடுத்தாரு. சோ யாருக்குன்னா ஒரு பையன், ஒரு இளமையான பையன் வந்து என் ரூம்ல வந்து ஒழுங்கா லாக் ஆகல சொன்னோனே இவர் செஞ்சு குடுத்து கரெக்ட்டா சரி பண்ணிருப்பாரு. உடனே அந்த பையனோட அபார்ட்மெண்ட் தெரியும் இல்லையா? நம்ம தானே சாவி செஞ்சு குடுத்தோம். இத எடுத்துட்டு போய் ஓப்பன் பண்ணுவோம் சொல்லிட்டு இவர் வந்து ஒரு போலீஸ் மாரி போறாரு. போயிட்டு என்ன பண்றாரு? அந்த லாக்க ஓப்பன் பண்ணி உள்ள போய் பார்க்க போறாரு. இதே சமயத்துல ஃபர்ஸ்ட் ஒரு கொலை நடக்கும்போது ஒரு போலீஸ் ஆபீசர் இருந்தார் இல்லையா? அவரும் இந்த கேஸ ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. கொலைகள்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இந்த ஏழைகள் அவங்கலாம் இந்த மாரி ஆகுறாங்கன்னு தெரியுது. ஃப்ரீ சாப்பாடு வாங்கிட்டு இருந்தவங்க எல்லாம் இறந்து போறாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. அங்க போய் பாஸ்டர் கிட்ட கேக்குறாரு. வேற யாராவது உங்ககிட்ட ஃப்ரீ சாப்பாடு சாப்பிடுறவங்க யாராவது மிஸ் ஆகுறாங்களான்னு கேட்கும்போது, ஆமா அந்த நாயெல்லாம் வளர்க்குறவரு காணோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. சோ இந்த போலீஸ் மேனும் இத கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டு வராரு. இப்ப நம்ம ஹீரோ அந்த வீட்டுக்குள்ள தைரியமா போறாரு. அந்த பையனோட வீடு நீட்டா இருக்கு. அப்பதான் பாக்குறாரு வால்ல, அதுக்கப்புறம் அந்த டிராயர்ல எல்லாம் பார்த்தா நெறைய செத்து போனவங்களோட போட்டோஸ வச்சிருக்காரு. யார் யாருக்கு செத்து போனாங்களோ அவங்க எல்லாம். இவங்களுக்கு வீடு இல்ல, இவங்களுக்கு வயசு 60க்கு மேல, இவங்கலாம் வந்து தேடுறதுக்கு ஆள் கிடையாது. அந்த மாரிலாம் போட்டிருக்கு. அதுல பார்த்தா நம்மளோட அந்த காணாம போன பொண்ணும், அவரோட ஃப்ரெண்டோட போட்டோ எல்லாமே போட்டிருக்கு, மார்க் பண்ணிருக்கு. இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அவன் தான் எல்லாரையும் ஃபாலோ பண்றான். அவன் தான் ஒவ்வொரு கொலையா பண்ணிட்டு இருக்கான். கடத்திட்டு போயிறான்னு தெரிஞ்சிருக்கு. சோ இவர் ரொம்ப போலீஸ் கிட்ட போகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்குள்ள பார்த்தா அந்த போலீஸ் மேன் உள்ள வந்துடுறாரு. இவரை அரெஸ்ட் பண்ண போறாங்க. என்னையே அரெஸ்ட் பண்றேன்னா நீ தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னா செத்து போனவங்க எல்லாம் உங்களோட காம்பவுண்ட்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க மாதிரி தான் இருக்காங்க. எனக்கு நீங்க தான் கொலைகாரன்னு தோணுது. கொஞ்சம் ரஃபா இருக்கீங்க நீங்க அப்படின்னு பேசுறாரு. உடனே நம்ம ஹீரோ சொல்றாரு, இங்க அறிவு இருக்கா? நானா வந்து இந்த வீட்டுக்கு வருவேனா? அங்க பாரு அந்த டிரா பாரு. அதுல எல்லா போட்டோ இருக்கு. உனக்கு யாருன்னு தெரியும். நான் கண்டுபிடிச்சு உன்ன மாதிரி தான் வந்திருக்கேன் அப்படின்னு. அப்பதான் போலீஸ் மேன் எல்லாத்தையும் பாக்குறாரு. ஷாக் ஆகுது. ஓ அப்பனா இவர் கிடையாதுன்னு தெரியுது. அப்போ அந்த வீட்ல வாழ்ற அந்த பையனோட ஐடி கார்டு இருக்கு. அவன் ரயில்வே ஸ்டேஷன்ல ஒர்க் பண்றான். உடனே இவங்க என்ன பண்றாங்க? அங்க போறாங்க நைட் டைம். அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றாரு? பெரிய ஒரு இரும்பு எடுத்துட்டு அப்படியே கீழ போறாரு அந்த பையனை தேடிட்டு. ஹீரோ கரெக்ட்டா கீழ போயிடுறாரு. அந்த பையன் ஏதோ கம்ப்யூட்டர்ல பாத்துட்டு இருக்கான். அவன்கிட்ட கேக்குறாரு. ரூம் நம்பர் 205 அந்த பொண்ணு எங்க அப்படின்னு. அவனுக்கு ஒண்ணும் புரியல. என்னது அப்படின்னு உடனே இவர் அடிக்க வராரு. அந்த பையனும் உஷாரா அடிச்சிடுறான். என்ன உளறிட்டு இருக்கான்னு, உன் ரூமுக்கு போனேன். நீ இந்த மாதிரிலாம் வச்சதை நான் பாத்துட்டேன் அப்படி சொல்றாரு. அப்பதான் அவன் சொல்றான், ஓ எனக்கு ஞாபகம் இருக்கு. நீ தானே சாவி செஞ்சு கொடுத்த கிழவன். உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும். என் பெர்மிஷன் இல்லாம எப்படி என் வீட்டுக்கு போவேன்? சண்டை ரெண்டு பேருக்கும். போலீஸ்மேன் வராரு துப்பாக்கி எடுத்துட்டு. நீ வந்து கையை ரைஸ் பண்ணு, மரியாதை முட்டி போடு அப்படி சொல்லிட்டு இருக்காரு. பக்கத்துல வரதுக்குள்ள அந்த பையன் இவரையும் அடிச்சுட்டு ஓடுறான். இப்ப நம்ம ஹீரோ துரத்திக்கிட்டே போறாரு. அந்த பையன் அழகா எகிரி குதிச்சு எங்கெங்க எஸ்கேப் ஆகி ரயில்வே ட்ராக் தாண்டி ஓடிட்டான். இவர் எப்படிடா பிடிக்கிறது நினைக்க ஒரு ட்ரெயின் கிராஸ் ஆகுது. அந்த பையன் ரோட்ல போய் நிக்கிறான். எந்த வழி போறது பாக்குறதுக்குள்ள ஒரு கார் வருது. அந்த கார் இந்த பையனை இடிச்சு தள்ளிட்டு போயிடுது. அந்த பையன் அவ்வளவுதான் அப்படியே கீழே இருக்கான். வாய் ஃபுல்லா ரத்தம். நம்ம ஹீரோ போயிட்டு சொல்லு சொல்லு நீ இந்த பொண்ணை என்ன பண்ண அப்படி கேக்குறாரு. அவன் சொல்றான் அந்த பொண்ணை நான் வந்து கடத்தவே இல்லை அப்படின்னு சொல்றான். ஆனா வந்து இறந்து போயிடுறான். இந்த விஷயம் நியூஸ் சேனல்லாம் தெரிஞ்சிருச்சு. அவங்க சொல்றாங்க இப்ப சீரியல் கில்லிங் நடந்தது இல்லையா? நிறைய கொலைகள் நடந்ததுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த இளமையான பையன் தான். அவன் ஸ்டேஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இந்த மாதிரி வேலை பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. இத டிவில பாக்குற மக்கள்லாம் ஓ அப்பனா நம்ம அந்த ஹவுஸ் ஓனர் கிடையாதா? அவர் நல்லவரான்னு பேசிக்கிறாங்க. இவர் இந்த பையன் ஆக்சுவலா முன்னாடியே 10 வருஷம் முன்னாடி இப்படி கொலை பண்ணிருக்கான் போல வயசானவங்க எல்லாம். பொண்ணு கடத்தலன்னு தெரியுது. அப்ப கடத்தினவன் 30 வருஷம் முன்னாடி இருந்தா இல்லையா? அந்த சீரியல் கில்லரா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோக்கு தோணுது. அத சொல்றதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. ஆனா ஒரு பொண்ணு காணாம போயிட்டா. எங்களோட வீட்டுல தான் வாடகை இருந்தா. சோ அந்த பொண்ணை கடத்திட்டு போனது 30 வருஷம் முன்னாடி உள்ள ஒரு ஆளு. சோ நீங்க தேடணும் அப்படின்னு சொல்றாங்க. போலீஸ்க்கு வந்து காமெடியா இருக்கு. என்ன உளறிட்டு இருக்கீங்க? எல்லாமே சால்வ் ஆயிடுச்சு. தேவையில்லாம சொல்றீங்க. இல்ல ஒரு பொண்ணு காணாம போச்சுன்னு சொன்னா அவங்க அந்த கேஸை எடுத்துக்க தயாராவே இல்ல. இவரை வந்து வயசான பைத்தியக்கார கிழவன் நினைச்சு துரத்துறாங்க. இவருக்கு செம கோவம் வருது. திட்டிகிட்டே வெளியே வராரு. பேக்கரி லேடி இருக்காங்க இல்லையா? அவங்க கிட்ட பேசுறாரு. என் வீட்டுல குடியிருந்த ஒரு பொண்ணை வந்து கடத்திட்டு போயிட்டான். 30 வருஷம் முன்னாடி இருந்த அந்த கொலைகாரன் திரும்ப வந்திருக்கான். உங்களுக்கு அவனை தெரியும்ல. தயவு செஞ்சு ஒரு பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்துங்க அப்படின்றாரு. அந்த லேடிக்கு என்ன பண்ணது இல்ல. அப்ப அவங்க சொல்றாங்க நான் தப்பிச்சிட்டேன் அன்னைக்கு. நான் வந்து ஆனா மூஞ்ச பார்க்கவே இல்லை. ஏன்னா பார்த்தா கொன்றுவான் நான் பயந்துட்டு தலை தூக்கி பார்க்கவே இல்லை. ஆனா வந்து அவனை பத்தி என்ன சொல்லணும்னா அவனுக்கு 6 விரல்கள் இருந்தது ஒரு கையில, வலது கையில. அவன் மேல ஒரு ஸ்ட்ராங் வாசனை வந்துச்சு. அது என்ன வாசனை எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுதான் அவங்க சொல்ற ஒரு ஹிண்ட். இப்ப இவருக்கு என்ன பண்றாரு? இதை வச்சுட்டு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல. உடனே அவருக்கு ஞாபகம் வருது. ஹாஸ்பிட்டல்ல இருக்க அந்த ஞாபக மறதி உள்ள டிடெக்டிவ். அவரை பார்க்க போறாங்க. அந்த டிடெக்டிவ் வந்து இவர் ஆக்சுவலா என்ன நினைச்சிருப்பாங்கன்னா இவர்கிட்ட வந்து லேண்ட்லார்டு கூப்பிடாம இறந்து போன அந்த ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல அந்த மாதிரி நினைச்சிட்டு சோய் சோயின்னு கூப்பிட்டுருப்பாரு அவர் ஃபர்ஸ்ட். சோ இவர் உள்ள போறாரு. உள்ள போயிட்டு நான் தான் சோய் வந்திருக்கேன் அப்படின்னு. அவரே சோய் நீதானா? நீங்க ரொம்ப மாறிட்டீங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா நார்மலா பேசுறாரு. நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு ஒண்ணு கேட்கணும் உங்ககிட்ட அப்படின்னு. என்ன சொல்லு அப்படின்னு. அப்போ நம்ம ஹீரோ சொல்றாரு, நம்ம 30 வருஷமா ஒரு கேஸ் சால்வ் பண்ணாம இருந்த ஞாபகம் இருக்கா? சீரியல் கில்லர் ஒரு பொண்ணெல்லாம் கடத்திட்டு போயிட்டா, கொலை பண்ணிட்டு இருந்தானே. அந்த ஆளு வந்துட்டு
6 விரல்கள் இருந்தது அவன் கையில. அதுக்கப்புறம் அவன் மேல வந்து நல்ல வாசனை வந்துச்சா, ஸ்ட்ராங்கான ஒரு வாசனை. ஒரு விக்டிம் கிட்ட கேட்டேன். அவங்க தான் அப்படி சொன்னாங்க. "உனக்கு ஏதாவது ஞாபகம் வருதா?" அப்படின்னு. நான் சொன்னேன்ல, அவன் தான் கொலைகாரன் அப்படின்னு. அங்க வந்து ரெட் ரோஸ் இருக்கும் அந்த வார்டுல. உடனே அவருக்கு வந்து ரெட் கலர் பார்த்தோன்னே ஒரு மாரி கிளிக் ஆகும். இந்த டாக்டரோட வீட்ல ரெட் கலர் ஓபியம் பூக்கள். சோ அது ஞாபகம் வரும். 2ம் ரெட். அப்புறம் அதே ஆள் தான் இவன் ஷூரா சொல்றானே அப்படின்ற மாரி டவுட். இப்ப என்னன்னா சரி எதுக்கும் சும்மா அவன் வீட்டுக்கே போய் கையில வந்து 6 விரல் இருக்கு பார்க்கலாமா அப்படின்னு டவுட். அந்த வீட்டுக்கு போறாரு. போயிட்டு என்ன ஆச்சு அப்படின்னோனே எனக்கு உடம்பு சரியில்லன்னு. உடனே அவர் செக் பண்றாரு. செக் பண்ணும்போது இவர் கைய பார்க்கறாரு வலது கை. வலது கைய பார்த்துட்டு நீங்க ஏதாவது இங்க ஒரு மார்க் இருக்க மாரி இருக்கே. ஆபரேஷன் ஏதாவது பண்ணீங்களா அப்படின்னோனே, ஏதோ வந்து முன்னாடி எனக்கு இன்ஃபெக்ஷன் ஆச்சு அப்ப பண்ணேன்னு. அப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு, "அது பார்த்தா இன்ஃபெக்ஷன் மாரி தெரியலையே. ஏதோ எக்ஸ்ட்ரா இருந்த ஃபிங்கர எடுத்த மாரி தெரியுதேன்னு." இத கேட்டோனே அந்த டாக்டர் அப்படியே வந்து கோவமா பார்க்குறான். "உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சா? நீ என்ன செக் பண்ண தான் வந்தியா?" அப்படின்னு. ஹீரோ வந்து, "அட பாவி! நீ தான் கொலைகாரனா? எங்கடா அவன வச்சிருக்க?" சொல்லி ஒரு இரும்பு எடுத்து அடிக்க வராரு. அதுக்குள்ள அவன் என்ன பண்றான், நம்ம ஹீரோவ அடிச்சிடுறான். ஸோ ஹீரோ பொத்துன்னு கீழ விழுறாரு. சொல்லிட்டு அவர இழுத்துட்டு போய் அந்த ஓபியம் செடிலாம் இருந்ததுல்ல, அந்த பக்கமா போனா, அதுக்குள்ள வந்து ஒரு ரூம் இருக்கு. அதுக்குள்ள அந்த பொண்ண கட்டி போட்டுருக்கான். அந்த பொண்ணுக்கு ட்ரிப்ஸ் போயிட்டு இருக்கு. அவங்க படுத்திருக்கா. அந்த ரூம்ல இந்த ஹீரோவ போட்டுட்டு அவர் வேற எங்கேயோ போறாரு. அப்ப ஹீரோ கண்ண முழிச்சு பார்த்து, அவருக்கு எழும்பலாம் முடியல. சக்தி இல்ல. ரூம் நம்பர் 205 என்ன பண்ற? எழும்பு, எழும்பு அப்படின்றாரு. அந்த பொண்ணால பேச முடியல. கண்ல மட்டும் தான் இது பண்ண முடியுது. வாய தொறக்க முடியல. வாய தொறந்து பேசு. அப்படிலாம் பேசும்போது அந்த பொண்ணு பேச முடியல. அப்போ அந்த டாக்டர் என்ன பண்ணாரு, ஒய்ஃபையும் கூட்டிட்டு வந்துடுறாரு. பாத்ரூம்ல உட்கார வச்சுறாரு. உட்கார வச்சு சொல்றாரு, இந்த பொண்ணால பேச முடியாது. ஏன்னா வந்து டங்க மட்டும் நான் வந்து பேரலிசிஸ் பண்ணியிருக்கேன். வேற எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா இனிமே வந்து அவளுக்கு ஃபுல் நரம்பி நான் அறுக்க போறேன். இன்னில இருந்து அவளுக்கு நடக்க, பே பேச எதுவுமே முடியாது. ஆனா கண்ணால பார்க்க முடியும். பெயின்லாம் உணர முடியும் அப்படின்னு. நீ என்ன இவ்ளோ ஒரு சிக்கா இருக்க? உனக்கு என்னதான் பிரச்சனை? அவள ஏன் இப்படி பண்ற? அப்படின்னு. உடனே இவர் சொல்றாரு, நம்ம வந்து ஒரு எதுவுமே முடியாத ஒருத்தங்க கூட இருக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் தெரியுமா? என் ஒய்ஃப் இப்படி இருக்கும்போது எனக்கு அவ கூட இருக்கிறது ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு. அப்படியே சகிச்சுட்டு வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா வந்துட்டு அன்னைக்கு நான் ரோட்ல இந்த பொண்ண பார்த்தேன். பல வருஷத்துக்கு முன்னாடி என் ஒய்ஃப மீட் பண்ணும்போது அவ எப்படி அழகா இருந்தாளோ, அதே மாரி சேமா இந்த பொண்ணு இருக்கா. அதனால எனக்கு தோணுச்சு, சரி நம்ம ஒய்ஃப் தான் கிளவி ஆயிட்டாளே, அவள கொன்றுவோம். இனிமே இந்த பொண்ணுக்கு வந்து பேரலைஸ் பண்ணி வீல் சேர் வச்சு சுத்தலாம். சோ எனக்கு அழகான ஒரு புது மனைவி இருக்க மாரி இருக்கும். இளமையான பொண்ணா இருப்பா. அதான் என் பிளான்னு. இவருக்கு ரொம்ப கோவம் வருது. நீலாம் ஒரு மனுஷனா கத்திட்டு இருக்காரு. அவன் என்ன பண்றான், கூலா இருக்கு ரொம்ப பேசாத சொல்லிட்டு, அந்த கையெல்லாம் அறுக்கிற ஒரு இது இருக்கும் இல்லையா ரம்பம் மாரி. அத எடுத்து ஒய்ஃபோட கைய கட் பண்ண போறான். இவரு கத்துறாரு. அந்த சமயத்துல பார்த்தா, நம்மளோட டிடெக்டிவ் வந்து இங்க வந்துடுறாரு. ஹாஸ்பிட்டல்ல இருந்து எஸ்கேப் ஆயி வந்துடுறாரு. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவங்க பையனோட துப்பாக்கி எடுத்துட்டு வந்துடுறாரு. ஒரிஜினல் துப்பாக்கி. இப்ப அவர் என்ன பண்ணாரு, ஹேண்ட்ஸ் அப் நிறுத்து அப்படின்னு. உடனே டாக்டருக்கு ரொம்ப கோவம் வருது. இந்த மூஞ்சி திருப்பி வந்துருச்சா? எல்லாத்தையும் மறந்த பைத்தியம். உடனே வந்துட்டு என்ன சுட போறியா? சுடு அப்படின்னு நக்கலா சொல்றாரு. ஆனா உண்மையாவே இப்ப அவர்கிட்ட உண்மையான கன் இருக்குல்ல, சுட்டுறாரு. இது டாக்டர் எதிர்பார்க்கல. பொத்துன்னு கீழ விழுந்துடுறான். அப்ப அப்ப ரிலேட்டிவ் சொல்றாரு, அவன் கீழ விழுந்துட்டான். உட்கார்ந்துட்டு இருக்க. டக்குன்னு எழும்பு அந்த பொண்ண வந்து அவளோட கை கால்லாம் இது பண்ணி அவள கூட்டிட்டு எஸ்கேப் ஆகு அப்படின்றாங்க. நம்ம ஹீரோ உடனே அவளோட கை கால்லாம் இது பண்ணிட்டு அவளுக்கு நடக்க உடல் தூக்கிட்டு வெளிய போறாரு. அப்படி அவர் போகும்போது இந்த டிடெக்டிவ் வந்து இவன்கிட்ட நக்கலா பேசிட்டு இருக்காரு. அப்படி பேசும்போது இவன் என்ன பண்றான், ஒரு கேப்ல வந்து டக்குன்னு இவன் அடிச்சு டிடெக்டிவ கீழ விழ வச்சிடுறான். அதுக்கப்புறம் அவன் சொல்றான், "நீ என்ன எப்படி இது மாரி ஆன? நீ பாட்டுக்கு வாய மூடிட்டு இருக்க வேண்டியதானே? முன்னாடி இருந்தியே அப்படியே அமைதியா அது மாரி இருக்க வேண்டியதானே? பெரிய ஆக்ஷன் ஹீரோ ஆயிட்ட" அப்படின்னு. அப்பதான் ஃபிளாஷ்பேக்ல நமக்கு விஷயம் தெரியுது. 30 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த கொலைகாரன் வந்து ஒரு ரிலேட்டிவ் கொலை பண்ணும்போது அந்த சாய் வந்துட்டு கார்ல இருந்து இறங்க மாட்டாரு. நம்ம இந்த ரிலேட்டிவ் தான் வந்து வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு இருப்பாரு இல்லையா? அது எல்லாமே தப்பு. சாய் தான் வந்துட்டு இவன் கத்தி குத்துன அந்த ஆள புடிச்சுக்கிட்டு காப்பாத்துங்க காப்பாத்துங்க சொல்லிட்டு வேன்ல பார்த்து வாங்க இவனை புடிங்கன்னு கூப்பிடுறாங்க. வேனுக்குள்ள உட்கார்ந்துருக்கிறது யாருன்னா நம்ம இப்ப இருக்க அந்த அல்சீமஸ் டிடெக்டிவ். சோ அவர் தான் உள்ள உட்கார்ந்துருக்காரு. அவர் ஒண்ணும் காப்பாத்துறதுக்கு வெளியே இல்ல. சோ அவருக்கு வந்து பயத்துல வெளியே வராம உட்கார்ந்திருந்தாரு. அதனால வந்து அவரோட ஃப்ரெண்டு இறந்துட்டாங்க. இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் சாயும் வந்துட்டு வேலைய விட்டுட்டு ட்ரக் டிரைவரா மாறிட்டாரு. சோ இதான் பழசுல நடந்தது. சோ இவர வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஹெல்ப் பண்ணாம உள்ளேயே பயந்தவங்கள மாரி உட்கார்ந்துட்டோமேன்ற அந்த கில்ட்டி ஃபீலிங்ல இவரு வந்து அந்த நினைக்க நினைக்க பயமா இருந்தது. அது கொஞ்ச நாள்ல வந்து அவர் மறக்கணும்னு நெனைச்சாரு. இதனாலேயே அவருக்கு அல்சீமர்ஸ் டிசீஸ் வந்து அந்த பார்ட்ட அவர் மறந்துட்டாரு. இதான் விஷயம். சோ இது மாரி வந்து மறந்து உட்கார்ந்துட்டு இருக்க. நீ எதுக்கு இப்ப ஆக்ஷன் ஹீரோ ஆன? அப்ப நீ பண்ண தப்புக்கு காம்பன்சேட் பண்றியா? அப்படின்னு நக்கலா கேட்கிறாரு. 2 பேருக்கும் ஃபைட் நடக்குது. இதுல வந்து இந்த ஃபைட்ல அந்த டாக்டர் தப்பிச்சிடுறாரு. தப்பிச்சு நம்ம அந்த பொண்ண கண்டுபிடிக்கணும்னு ஓடுறாரு. இந்த டிடெக்டிவ்க்கு ப்ளீடிங் ஆனாலும் இவரும் வராரு. அது டாக்டருக்குமே ப்ளீடிங் ஆகுது. அவரும் வந்து அந்த ப்ளீடிங்க பொறுத்துட்டு அவர் போறாரு. சோ 2 பேருக்குமே இன்ஜுரி ஆயிருக்கு. 2 பேருமே தேடிட்டு வராங்க. நம்ம ஹீரோ அந்த பொண்ண வந்து காப்பாத்தி கொண்டு போறாரு. மழை செமையா பெய்யுது. எங்க ஒளியுறதுன்னே தெரியல. ஒரு இடத்துல 2 பேரும் ஒளிஞ்சிருக்காங்க. ஆனா அந்த இடத்துக்கும் இவங்கலாம் வந்துடுறாங்க. மரியாதை அந்த பொண்ண குடுத்துரு அப்படின்னு அந்த கொலைகாரன் கேட்டுட்டு இருக்கான். சோ இப்ப வந்து ஹீரோவும் டிடெக்டிவும் அந்த டாக்டர் கூட சண்டை போடுறாங்க. டாக்டர் வந்து இப்போ கீழ விழுந்துடுறாரு. அப்ப நம்ம டிடெக்டிவ் என்ன பண்றாரு? ஒரு கல் எடுத்து நீ சாவுன்னு சொல்லிட்டு ஃபேஸ்லயே போட்டு கொலை பண்ண வராரு. அப்போ நம்ம ஹீரோ சொல்றாரு, "இல்ல அதை பண்ணாத, அவன கொல்லாத, அவன சட்டத்துக்கிட்ட குடுப்போம். ஏன்னா வந்துட்டு நீ இவ்ளோ தூரம் வந்ததே பெரிய விஷயம். உன் மேல கொலை பழி ஏத்துக்காத. அது உனக்கு இன்னும் வந்து ஹர்ட்டிங்கா இருக்கும். நம்ம இப்படி கொலை பண்ணிட்டோம் அப்படின்னு தோணும். விட்டுரு. நீ சூப்பரா வந்து ஹீரோ மாரி புடிச்சிருக்க போதும்" அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு வந்து ரொம்ப அழுகை வருது டிடெக்டிவ்க்கு. அழுதுகிட்டே இருக்காரு. அவன கொலை பண்ணல. அதுக்குள்ள போலீஸ் வேன்லாம் வந்துருது.
அழகா வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிடுறாங்க. இப்ப நியூஸ்ல சொல்றாங்க, புது திருப்பம் ஏற்பட்டிருக்கு. அந்த வயசானவள கொன்னது மட்டும் தான் அந்த ஸ்டேஷன்ல ஒர்க் பண்ண பையன். மத்தபடி வந்து இந்த பொண்ண கடத்துனது, அது வந்து 30 வருஷம் முன்னாடி நெறைய கொலைகள் பண்ணது எல்லாமே இப்ப கிடைச்ச அந்த டாக்டர்ன்ற போர்வையில இருக்க சீரியல் கில்லர். நம்மளோட ஹீரோ அவர வந்து அட்மிட் பண்ணி வச்சிருக்காங்க. வந்து நம்ம அந்த ரூம் நம்பர் 205 அந்த பொண்ணும், அவருக்கு ரொம்ப புடிச்ச அந்த பேக்கரி கேர்லும் வந்திருக்காங்க. 2 பேரும் பேசுறாங்க. ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. ஸோ சந்தோஷமான ஒரு முடிவோட இந்த படம் முடியுது. இந்த படம் பார்க்கவே ரொம்ப த்ரில்லிங்கா இருந்துச்சு. ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது. 60 இயர்ஸ்க்கு மேல உள்ள வயசானவர் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தா, அவர் வந்து ஒரு லேண்ட்லார்டா தான் இருந்தாரு. பட் அவர் டிடெக்டிவ் மாரி ஆகி, அவர் போலீஸ் மேன் மாரி நடந்து, ஃபைட்லாம் பண்ணி சூப்பரா துப்பறிஞ்சு அந்த பொண்ண கண்டுபிடிச்சே தீரணும்னு சொல்லி அந்த பொண்ண அழகா காப்பாத்திருப்பாரு. இதே மாரி இன்ட்ரஸ்டிங் படத்தோட சீக்கிரம் உங்கள மீட் பண்றேன். அதுவரைக்கும் நன்றி. வணக்கம்.